தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் தேர்தல் முறைகேடுகளை தொடங்கிவிட்டன என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேர்தல் விதி மீறல்களிலே பல இடங்களிலே அவர்கள் தங்களுடைய கைதேர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். சட்டம் தன்னுடைய கடமையை ஒரு காலக்கெடுவுக்குள் உடனடியாக செய்து இது போன்ற மிருகத்தனமான செயலிலே ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தூக்கு தண்டனை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் என்றால் ஒரு குறுகிய காலத்திற்குள் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்பவர்களை பற்றி நான் கருத்து கூற முடியாது. மரியாதைக்குரிய வாக்காளர்கள் அத்துணை பேரும் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் எது சரி தவறு என்று நினைக்கிறார்களோ அதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அவர்கள் வாக்கை அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதெல்லாம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியோடு இருக்குது, எதிர்கட்சியோடு இல்லை அப்படின்னு சிம்பலை கொடுத்தா தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட சிக்கல் வந்துவிடும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. பத்திரிகை தொலைக்காட்சிக்கு இருகரம் கூப்பி ஒரு வேண்டுகோள். தமிழகத்திலே போதைப் பொருட்கள் 100% இல்லை என்று ஆட்சியாளர்கள் கூறுகிறார்கள் என்பதை தைரியமாக நீங்கள் தலைப்புச் செய்தியிலே இன்றிலிருந்து நாளை வரை 24x7 போட வேண்டும். உங்களுடைய பத்திரிகையிலே முதல் செய்தியாக கொட்டை எழுத்திலே போட வேண்டும். அந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று நடைபெறவிருப்பதாக பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே கூட்டணி அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகளுடைய நலன் காக்கும் அரசாக செயல்பட வேண்டும். சென்ற முறை கூட்டத்திலே தமிழக அரசு விவசாயினுடைய உரிமையை, தமிழகத்தினுடைய உரிமையை வலியுறுத்தவில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தல் கூட்டணிக்காக பெங்களூர் செல்கின்ற முதல்வரும் மூத்த தலைவர்களும் காவிரி நீருக்காக பெங்களூர் செல்வதில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி நடந்து இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் தேர்தல் முறைகேடுகளை தொடங்கிவிட்டன என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேர்தல் விதி மீறல்களிலே பல இடங்களிலே அவர்கள் தங்களுடைய கைதேர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் 18 நாட்கள் இருக்கின்ற வேளையிலே நாள்தோறும் இரவு பகல் பாராமல் கண்காணிப்பு தேவை, அவசியம். ஆளுங்கட்சியினுடைய நோக்கமே வாக்காளரிடம் அழுத்தம் கொடுத்து வாக்கு வாங்க நினைப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். திமுகவை பொறுத்தவரையில் எப்போதெல்லாம் மக்கள் அவர்களுக்கு அதிக எதிர்ப்பாக இருக்கிறார்கள், எதிர்மறை வாக்குகள் அதிகமாக விழப்போகின்றது என்று நினைக்கிறார்களோ எண்ணுகின்றார்களோ அப்போதெல்லாம் இந்தி மொழியை பிரச்சனையை எழுப்புவது அவர்களுக்கு பழக்கமாகிவிட்டது. இது வாக்கு வங்கி அரசியல். தமிழக மக்கள் அவருடைய உண்மை முகங்களை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இனிமேல் இந்தியை பற்றி பேசி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவும் நினைக்க வேண்டாம். தமிழ் என்பதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் என்டிஏவிற்கும் மாற்று கருத்து கிடையாது.
குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொடூரமான முறையிலே பாலியல் தாக்குதலில் அவர்கள் சங்கடப்படுவது, கஷ்டப்படுவது, வேதனைப்படுவது ஜனநாயகத்துக்கு இதைவிட கேடு வேறு எதுவும் இருக்க முடியாது. தனி மனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் கடுமையான நடவடிக்கைகள் தேவை. கடுமையான நடவடிக்கைகள் என்றால் சட்டம் தன்னுடைய கடமையை ஒரு காலக்கெடுவுக்குள் உடனடியாக செய்து இது போன்ற மிருகத்தனமான செயலிலே ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தூக்கு தண்டனை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் என்றால் ஒரு குறுகிய காலத்திற்குள் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்தான் இந்த தப்பை செய்தார் என்று முதல் நிலையிலேயே உறுதிப்படுத்தினால் அவருக்கு வக்காலத்து வாங்க யாரும் இருக்கக்கூடாது. அவருடைய முடிவு தூக்கு தண்டனையாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தனி மனித ஒழுக்கத்தை நம்மால் காப்பாற்ற முடியும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதியான கருத்து. அனைத்து கட்சிகளிடமும் இதை நாங்கள் எடுத்து செல்வோம். இதில் மாற்று கருத்து இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்பவர்களை பற்றி நான் கருத்து கூற முடியாது. மரியாதைக்குரிய வாக்காளர்கள் அத்துணை பேரும் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் எது சரி தவறு என்று நினைக்கிறார்களோ அதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அவர்கள் வாக்கை அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பவர். அவர்களுடைய நேர்மை, வெளிப்படை தன்மை தேர்தலிலே நின்றால் எனக்கு பொருளாதார செலவு கூடுதல், எனவே நான் நிற்கவில்லை என்று கூறுகின்றார்கள் என்றால் நேர்மைக்கும் தன்னுடைய வெளிப்படை தன்மைக்கும் எடுத்துக்காட்டு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நிதியமைச்சருடைய செயல்பாடை இந்தியா நன்கு அறியும். கோவிட் காலங்களிலே 140 கோடி மக்கள் கொண்ட இந்தியா என்னாகுமோ என்ற கேள்விக்குறி, நாடு பொருளாதாரத்திலே சரிந்து கொண்டே போனதை 2 வருடங்களிலே படிப்படியாக உயர்த்தி இன்றைக்கு பணப்புழக்கத்தை அதிகரித்த வரலாற்று பெருமை பிரதமரையும் இந்திய நிதியமைச்சரையும் சாரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நேர்மைக்கும் எளிமைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்களெல்லாம் இவர்களை பற்றியெல்லாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. தேர்தல் அரசியலுக்காக என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுபோன்ற தலைவருடைய முகங்களை மக்கள் நன்கு அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஒரு சின்னம் இருந்தால் அதை மீண்டும் வேண்டும் வேண்டும் என்று அந்த கட்சி கேட்டால் அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை, அதிகாரமும் கிடையாது. அதற்கு எடுத்துக்காட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 2021 எங்களுடைய சைக்கிள் சிம்பல் கிடைக்கவில்லை. அன்று பாஜகவோடு தான் நான் கூட்டணியிலே இருந்தேன். பாஜக எனக்கு சின்னத்தை வாங்கி கொடுத்தார்களா, நான் அவர்களிடம் அழுத்தம் கொடுத்தேனா, அல்லது தேர்தல் ஆணையம் நான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று எனக்கு சைக்கிள் சிம்பலை கொடுத்தார்களா? கடைசி வரை போராடி பார்த்தேன். சட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட்டோம். இறுதியாக கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு இல்லை என்று எங்களுக்கு அந்த சிம்பல் கிடைக்கவில்லை. தற்போது முறையாக சரியாக கோட்பாடுகளை பூர்த்தி செய்ததன் அடிப்படையிலே வழக்கறிஞர்களுடைய சரியான நேரத்திலே முறையான பணியின் காரணமாக
எங்களுக்கு சைக்கிள் சிம்பல் கிடைத்திருக்கிறது. இது 9 வருட சட்ட போராட்டம், இதன் அடிப்படையிலேயே எங்களுக்கு சைக்கிள் சிம்பல் கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 96ல் 39 சட்டமன்ற உறுப்பினர்கள், 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை வச்சு எனக்கு இன்றைக்கி சைக்கிள் சிம்பல் வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்களா? இன்றைக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மிக கிளியராக இருக்கணும். அது பார்ட்டியினுடைய டாக்குமெண்ட்ஸை கேட்கலாம், ரேண்டமாக ஒரு பார்ட்டியினுடைய ஆஃபீஸ் பேரருடைய தகவலை கேட்கலாம். அவர்கள் பார்ட்டியில் இருந்தால் இருக்காருன்னு அதை ப்ரூவ் பண்ணணும். இறந்து போனார்னா டெத் சர்டிஃபிகேட்டை நம்ம கொடுக்கணும். பார்ட்டி ரிசைன்மெண்ட்டு இன்னொரு பார்ட்டியில் போயிருந்தாருன்னா ரிசிக்னேஷன் லெட்டரை காமிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியோடு இருக்குது, எதிர்கட்சியோடு இல்லை அப்படின்னு சிம்பலை கொடுத்தா தேர்தல் ஆணையத்திற்கு சட்ட சிக்கல் வந்துவிடும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு கட்சி, அதனுடைய தலைவர், பொறுப்பாளர்கள், அவர்கள் கட்சிக்கு அவருடைய சின்னம் முக்கியம் என்றால் அதை காலதாமதமின்றி முறையே சரியே அவருடைய வழக்கறிஞர்களை வைத்து பூர்த்தி செய்வது, கோட்பாடுகளை 100% நிறைவேற்றுவது அந்த கட்சியினுடைய பொறுப்பாளருடைய கடமை. அந்த கடமையை முறையே செய்யாமல் ஏன் எங்களுக்கு சிம்பல் கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையிலே முறையாக செய்து சிம்பல் பெற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டால், வேகப்பட்டால், கோபப்பட்டால், அதற்கு அரசியல் காரணங்களை சொன்னால் நிச்சயமாக வாக்காளர்கள் இதிலெல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லி வாக்காளர்களை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. நான் ஒரு கூட்டணி கட்சி, இது ஜனநாயக நாடு. கூட்டணி கட்சிக்கு நிறைய முக்கியத்துவம் பாஜக கொடுக்குறப்ப என்னுடைய ஆசையை நனவாக்குவதற்கு என்னுடைய முயற்சிகள் தொடரும். அதற்கு எந்த தடையும் எங்களுக்கு கிடையாது. பத்திரிகை தொலைக்காட்சிக்கு இருகரம் கூப்பி ஒரு வேண்டுகோள். தமிழகத்திலே போதைப் பொருட்கள் 100% இல்லை என்று ஆட்சியாளர்கள் கூறுகிறார்கள் என்பதை தைரியமாக நீங்கள் தலைப்புச் செய்தியிலே இன்றிலிருந்து நாளை வரை 24x7 போட வேண்டும். உங்களுடைய பத்திரிகையிலே முதல் செய்தியாக கொட்டை எழுத்திலே போட வேண்டும். அந்த நிமிடத்திலிருந்து எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். டெரரிசம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. அதுபோல் போதைப் பொருள், இதுக்கெல்லாம் பாலிட்டிக்ஸே கூடாது. கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு உண்டான முயற்சியை முழுமையாக சரியாக எடுக்க வேண்டும். யாருக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ, எந்த கவர்மெண்ட்டோ அதில் டுகெதராக இருந்தால் தான் இந்தியா முன்னேறும். இது மாணவர் பிரச்சனை, மாணவர் சீரழியக்கூடிய பிரச்சனை. அதற்கு முடிவு கட்ட வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. அதற்கு மாநில அரசாங்கம் உறுதியாக பணியை ஆற்ற வேண்டும், மத்திய அரசோடு இணைந்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டு. இன்னொன்று சார், இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் அடங்கிய தேர்தல் பிரச்சார பரப்புரை கேசட் ஒன்று வெளியிடப்படுகிறது.